Expand Design, a roomy cabin, dual tone interiors, 15 smart utility spaces and a large boot space, all there to expand your life. Welcome to Easy Space. பெட்ரோலிய வளத்துறை அமைச்சர் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் அதிகாரிகள் மற்றும் ஊடகவியலாளர்கள் இன்று காலை கப்பலில் இந்த பயணத்தை ஆரம்பித்தனர். கடந்த சில தினங்களாக அதிகம் பேசப்பட்ட எரிபொருள் விநியோக குழாய் கட்டமைப்பை பார்வையிடுவதற்காகவே இவர்கள் இந்த பயணத்தை ஆரம்பித்திருந்தனர். கொழும்பு துறைமுகத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவிலேயே நாம் உள்ளோம். இலங்கைக்கு கப்பல்கள் மூலம் கொண்டுவரப்படும் எரிபொருளை விநியோகிக்கும் கட்டமைப்பே இது. கடந்த 47 நாட்களாக இதில் ஏற்பட்டிருந்த சேதம் காரணமாக விநியோக கட்டமைப்பு பாதிக்கப்பட்டிருந்தது. எனினும் தற்போது அது திருத்தப்பட்டு எரிபொருள் விநியோக செயற்பாடு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மசகு எண்ணெய் குழாய் கட்டமைப்பை பார்வையிட்ட பின்னர் இவர்கள் சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் களஞ்சியத்தையும் பார்வையிடச் சென்றனர். இலங்கையில் சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருளை முதுராஜவல களஞ்சி சாலை வரை கொண்டு செல்லும் கட்டமைப்பின் ஆரம்ப இடமே இதுவாகும். இந்த கட்டமைப்பும் அண்மையில் பாதிக்கப்பட்டிருந்தது. இதன் பின்னர் பெட்ரோலிய வளத்துறை அமைச்சர் ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்து வெளியிட்டார். எரிபொருள் குழாய் கட்டமைப்பில் ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக நாம் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கினோம். பெரும் சிரமத்திற்கு மத்தியில் அதனை திருத்தியுள்ளோம். 5000 மெட்ரிக் டன் மசகு எண்ணெயை இறக்குமதி செய்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றோம். எனவே நாளை முதல் சுத்திகரிப்பு நடவடிக்கைகளை ஆரம்பிக்க முடியும். இதற்காக 12 வருடம் பழமையான குழாய் பயன்படுத்தப்பட்டுள்ளமை தொடர்பில் ஊடகவியலாளர்கள் இதன்போது அமைச்சரிடம் கேள்வி எழுப்பினர். இங்கு மேல் பகுதியிலும் கீழ்ப்பகுதியிலும் குழாய் கட்டமைப்புகள் உள்ளன. மேல் பகுதியில் உள்ள குழாய் சிறந்த முறையில் செயற்படுகின்றது. அதற்கு பொறியியலாளர்கள் எமக்கு உறுதி வழங்கியுள்ளனர். எனவே அது குறித்து எமக்கு பிரச்சனைகள் ஏற்படாது. மீண்டும் அவ்வாறான நிலைமை ஏற்படாது. இன்னும் 1.5 மாதத்தில் புதிய குழாய் கட்டமைப்பு நமக்கு கிடைக்கும். எனவே எமது செயற்பாடுகளுக்கு இடையூறுகள் ஏற்பட மாட்டாது. எரிபொருள் குழாய் கட்டமைப்பில் ஏற்பட்ட சேதம் காரணமாக நாட்டிற்குள் எரிபொருள் விநியோகத்திற்கு பாதிப்பு ஏற்படவில்லையா என்று ஊடகவியலாளர்கள் இங்கு கேள்வி எழுப்பினர். எரிபொருளுக்கு தட்டுப்பாடு என பலரும் கூறினர். எனினும் எந்தவித பிரச்சனையும் ஏற்படவில்லை. குறிப்பாக லோ சல்பர் மற்றும் ஹை சல்பர் என்பவற்றுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டன. மின்சார சபையும் கலந்துரையாடி அதனை எம்மால் தீர்த்துக் கொள்ள முடிந்தது. டீசலுக்கு எந்தவித தட்டுப்பாடும் ஏற்படவில்லை. எமது கையிருப்பில் உள்ள எரிபொருள் தொடர்பில் கூடிய கவனம் செலுத்தியுள்ளமையினால் பிரச்சனைகள் ஏற்படவில்லை. எனினும் இறுதியில் இதன் சுமை மக்கள் மீது திணிக்கப்படாது என்பது தொடர்பில் உத்தரவாதம் வழங்குவீர்களா? குறிப்பாக இவ்வாறான பிரச்சனைகளின் போது அதன் இறுதி சுமை மக்கள் மீது சுமத்தப்படாத வகையில் செயற்படுகின்றோம். இதன் மூலம் எரிபொருளின் விலையை மக்களிடமிருந்து அறவிடும் செயற்பாட்டை நாம் ஒருபோதும் மேற்கொண்டதில்லை. எனவே எந்த வேளையிலும் எரிபொருளின் விலையை அதிகரிப்பது தொடர்பில் கவனம் செலுத்துவதில்லை.